கிரியா யோகம் உனக்குள்ள ஒரு பயணம் அப்படின்ற பதிவில் எபிசோடு 18 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இருளின் மறுபக்க ஆற்றல் அப்படின்றத பற்றி தியான அனுபவங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தியானங்களில் பல வகையான தியானங்கள் இருந்தாலுமே கூட இருள் அப்படின்றதுக்கு ஒரு அற்புதமான சக்தி இருக்குது. ஏன்னா அந்த இருளுக்குள் அப்படி இருந்து வரக்கூடிய ஒரு ஆற்றல், சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த கதிர்வீச்சுகள் பார்த்திங்கன்னா இருளிலிருந்து உருவான ஒரு ஒளி. அதே மாதிரி நம்முடைய ஜீவனம் இருளுக்குள்ள இருந்து உருவான ஒரு கரு, ஒரு அணு அப்படின்னு சொல்லப்படலாம். அப்படி இருக்கும்போது நான் இமேஜில் பார்த்தீங்கன்னா அதனுடைய கிரியேட்டிவிட்டியை நான் வடிவமைக்கப்பட்டிருக்கோம். பிரபஞ்சத்துடைய ஆற்றல், உச்சகட்ட ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றலானது நமக்குள்ள எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா இருளுக்குள் இருந்து தான் கிடைக்குது. மனம், நம்முடைய உடல், பஞ்சபூத உடல், இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா மனமும் உடலும் ஒரு நெருங்கிய சம்மந்தம் உண்டு. மனம் எண்ணங்களை உருவாக்கப்பட்டு என்ன பண்ணோம்னா அதனால் வரக்கூடிய அந்த செயல்கள் உடல் நம்முடைய அணுக்கள் மூலமாக மெமரி கனெக்ட் ஆகி அதை நம்முடைய ஒரு செயலாக செய்ய வைக்கும். மூளைக்கு போயிட்டு பிரெயின் மூலமாக அந்த உணர்வுகள் ஏற்பட்டு நம்ம அந்த செயல்களை செய்ய ஆரம்பிப்போம். ஆனால் இதையும் தாண்டின ஒரு விஷயம் என்னென்னா, தியானங்கள் மூலமாக, யோகங்கள் மூலமாக, மெடிடேஷன் பண்ண ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சி ஆகும்போது எண்ணங்களற்ற ஒரு நிலைக்கு நம்ம போகும்போது என்ன நடக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனது ஒரு அமைதியான ஒரு நிலையில் அந்த தியானத்துடைய யோகத்துடைய ஆற்றல் நம்மளுக்கு ஒரு மனதுக்கு மனோபலத்தை கொடுக்கும். மன ஆற்றல் அதிகரிக்கிற ஒரு ஆற்றலை கொடுக்கும். எந்த ஒரு செயலும் இல்லாமல் செயலற்று இருக்கிறதே ஒரு பெரிய கிரியாவனுடைய ஃபார்முலா. அப்படி இருக்கும்போது எண்ணங்கள் உருவாகாமல் ஒரு சில காலங்கள் பயிற்சி நம்ம செய்யும்போது காலப்போக்கில் எண்ணங்கள் இல்லாமல் ஒரு நிலையை எல்லோருக்குமே கைவரப்பட்டுரும். அப்படி இருக்கும்போது தியானத்தின் தொடக்க நிலை சில தடுமாறுகள், எண்ணங்கள் அது மாதிரி வந்தாலுமே கூட கண்டினியூவாக நம்ம பயிற்சி செய்ய செய்ய ஒரு ஃப்ரீக்குவன்சி, நடுநிலைத்தன்மை, அதாவது எப்படின்னா எண்ணங்களே இல்லாமல் ஒரு நிலை எல்லோருக்கும் வர ஆரம்பிக்கும். அப்படி வரும்போது என்னுடைய சூட்சும குரு அசரீரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தியானம் செய்யும்போது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட்டாக தியானம் பண்ணிட்டு ரொம்ப அர்ஜென்ட்டாக மறுபடியும் வெளியே வர்றது நமக்கு அவ்வளோ ஒரு நல்ல பலனை கொடுக்காது. பொறுமையாக ட்ராவல் பண்ணி அமர்ந்து டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு சத்தங்கள் எதுவும் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்த, காற்றோட்டமான இடம் தான் ரொம்ப நல்லது. இல்லை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு இடமா இருந்தால் ரொம்ப நல்லது. மெயினாக சொல்லப்பட்டிருக்க ஒரு ரீசன் என்னன்னா, தியானங்கள் செய்யும்போது மனம் மற்றும் நம்முடைய உயிர் இது ரெண்டுத்துக்கும் கடந்து ஒரு எண்ணங்களற்ற நிலையில பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி நமக்கு ஏற்படும் அப்படின்றது என்னால் என்னுடைய அனுபவங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உணர முடிஞ்சது. இன்றைக்குமே கூட பார்த்திங்கன்னா தியானத்தில் பயணிக்கும் போது ஒரு மணி நேரம் தியானம் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் நம்ம ஒரு 10 நிமிடம் தியானம் செய்தாலே நம்மளுக்கு உடனே கிடைக்கும். இந்த கிரியாவில் முதுகெலும்பு ஒரு நல்ல புத்துணர்ச்சி அடையும். அணுக்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆக்சிஜன் என்ன ஆகும்னா 72,600 நாடி நரம்புகள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேற்கொண்ட உடல் சிறு நரம்புகள், இந்த கண் வழியாக போகக்கூடிய அந்த பிரைட்னஸ் கொடுக்க, கண்ணுகளுக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய அந்த நரம்பு, அணு ரத்த மண்டலங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்துணர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் தியானத்தில். இதில் அற்புதமான ஆற்றல் நமக்கு கிடைக்க கிடைக்க என்ன நடக்குன்னா, தியானம் ரெகுலராக பண்ணிட்டே வரும்போது இருள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறுபக்க ஆற்றல், இருளுக்குள்ளேருந்து உருவான அந்த ஆற்றல், இருளுக்குள்ளிருந்து உருவாகக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும். தியானம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆன்மா ஒரு பிரபஞ்ச மின்காந்த சக்தியை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். அணு சுழற்சி என்பது அணு எப்பவுமே சன நேரமும் நிற்காமல் சுழண்டுகிட்டே எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் ஜீவனும் சுழண்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். நாம் அதை எப்படி விரயம் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் அதனுடைய ஆற்றல் அதிகரிக்கிறதும் இல்லை குறையிறதும் இருக்குது.
சூட்சும குருவின் வந்து பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தியானத்தில் வந்து அந்த உணர்வுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்களின் உணர்வுகள் எண்ணங்கள் அற்ற நிலையில் தான் வந்து அசரீரி எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கும். ஒரு ஃப்ரீக்குவன்சி நம்முடைய சாதாரண 2 கண்களால் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நோட் ஆஃப் வியூ பண்ணலாம். அப்படியே பண்ணாலுமே கூட அதையும் தாண்டின ஒரு சக்தி இருக்குதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மனக்கண்ணுக்கு தான். அதாவது அகக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கண்களை தாண்டி கண்களை தாண்டி நம்முடைய மனக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனதுக்குள் மனம் என்னும் விழித்திரை அப்படின்றத வந்து ஒன்று இருக்குது. அது எப்படின்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அது ரொம்ப நாள் ஒரு ஃப்ரீக்குவன்சி. அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு நம்ம போனால் தான் வந்து நமக்கு வந்து அழகாக தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து நிறைய பேருக்கு உங்களுக்குமே வந்து கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நீங்களும் வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்திருக்கும். இருளின் மறுபக்கம் அந்த ஆற்றல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தியானத்தில் அந்த இருளில் ட்ராவல் பண்ண பண்ண முதல்ல சுத்தமாக பிளாக்காக தான் தெரியும். அந்த பிளாக்குக்கு வந்து அதிகமான பவர் உண்டு. பிரபஞ்சத்தில் எப்படி வந்து சூரியனுடைய ஒளி தெரிகிற வரைக்கும் தான் மற்ற கிரகங்களுடைய அந்த உருவங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தாண்டி போனால் வந்து தெரியாது. இருளோட இருள் மூழ்கி மறைஞ்சிருக்கும். ஆனால் இருளுக்குள்ளே எத்தனை கிரகங்கள் இருக்குது, எத்தனை இன்னும் மறைவாக நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒன்றை ஒன்று முட்டி மோதி கொள்ளாமல் அந்த ஈர்ப்பு விசையோட அருமையாக வந்து இன்றைக்கும் வந்து பூமியில் பிரபஞ்சத்தில் சரியான வட்டப்பாதை சுற்றி வந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசைன்னு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் தான். பிரபஞ்சத்துடைய பெரிய ஒரு ஆச்சரியம். அதே மாதிரி அண்டத்தில் உள்ளது நமது பிண்டத்தில் உண்டு உடலில் உண்டு அப்படின்னு பெரியவங்க முன்னோர்கள் வந்து சித்தர்கள் பெருமக்கள் வந்து புத்தகத்திலலாம் வந்து குறிப்பிட்டு போயிட்டு இருப்போம். அவங்களுடைய பாடல்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அதே விஷயம் நம்மளுடைய கண்கள் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய கண்களை வந்து ஒரு நல்ல ஒரு மைக்ரோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோவில் வந்து ஜூம் பண்ணி பார்ப்பாங்க. ஜூம் பண்ணி பார்க்க பார்க்க ஃபுல் ஜூமிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்க என்ன நடக்குன்னா அந்த பிரபஞ்சத்துடைய அந்த வடிவமைப்பு நம்ம கண்களிலையும் இருக்கிறது தெரியும், பார்க்க முடியும் நல்லா. அந்த வடிவமைப்பு ஒவ்வொரு டிசைனும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இதெல்லாம் வந்து மனிதர்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்களின் நேச்சுரான ஒரு இயற்கையான கடவுளுடைய படைப்பை நம்ம உருவாக்க முடியுமான்றதை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மைண்ட்விட்டாக நம்ம பண்ணாலுமே கூட அந்தளவுக்கு ஒரு கச்சிதமான ஒரு படைப்பை மனிதர்களால் உருவாக்குறது கொஞ்சம் சிரமம் தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த பிரபஞ்சத்துடைய என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்ற விஷயத்த கான்செப்டை வந்து நான் சொல்லிடுறேன். தியானத்தின் அனுபவங்கள் இருளில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல். எல்லோரும் இரவுல வந்து உறக்கம் என்பது உண்டு, விழிப்பு என்பது உண்டு. இரவு ஒன்று உண்டு என்றால் பகலும் ஒன்று உண்டு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பகலில் கிடைக்கக்கூடிய ஆற்றல் அதை விட பன்மடங்கு இருளில் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்முடைய உடல் ஃபுல் பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் நிலைக்கு போகும்போது, உறக்க நிலைக்கு போகும்போது உள்மனம், வெளிமனம், ஆழ்மனம் அப்படின்றது அந்த 3 விதமான ஆற்றல், 3 விதமான சக்திகள், இயக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும். அது என்ன நடக்கும்னா ஆழ் மனதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ஸ்லீப்பிங் போயிட்டு அப்புறம் 2 கண்கள் நம்ம வந்து மூடியபடி உறங்குற நிலையில் நம்ம போயிட்டு அப்புறம் அகக்கண்ணு விழித்திருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரக்கூடிய ஒரு நபர்கள். இப்போ வந்து ஒரு ரூம் க்ளோஸில் இருக்குது அந்த கதவுன்னா, எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸு. உறங்கிக்கிட்டு இருக்கேன், ஸ்லீப்பிங் ஃபுல் டீப் ஸ்லீப்பிங் ஒரு 2 மணி அந்த மாதிரி. என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கதவெல்லாம் லாக்கில் இருக்குது. ஆனால் வெளியே வரக்கூடிய அந்த நபர்கள் நம்ம கதவை திறந்துட்டு வெளியே போய் பார்த்தா தான் யாருன்றது தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வெளியே நடமாடும் நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியே பறவைகள், இல்லை வந்து இரவுல வந்து பறக்கும் தெரியுமா பறவைகள், அது அப்படி இல்லை வந்து வேற ஏதாவது வந்து யாராவது போகிறாங்க வராங்க அப்படின்றத ரொம்ப ஈஸியாக உணர முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியா யோக பயிற்சி லாங்காக ட்ராவல் பண்ணி போக போக நிறைய சூட்சுமங்கள் இது பற்றி இல்லை. இதை வச்சு தான் வந்து ஞானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஞான திருஷ்டியில் அந்த காலத்தில் ஞான திருஷ்டி ஒன்று இருக்குன்றது வந்து உண்மையாகவே நிரூபணமாகுது. எப்படின்னா இப்போ இந்த காலத்தில் சித்தர்களை வந்து நம்மளுடைய கலியுகத்தில் வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்களாக சித்தர்களாக எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க முன்னாடி நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயத்த யாருக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனால் அவங்க முன்னாடி போய் நீங்கள் உக்காந்து இருந்திருப்பீங்க.
ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி வந்த விஷயத்த அவங்க சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்கும். எப்படி நம்ம உள்ள நினச்சது அவங்க எப்படி மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, அது ஞான திருஷ்டி, அகக்கண். அந்த அகக்கண்ணால் எல்லா விஷயங்களும் ஒருத்தர் மனதுக்குள் நினைக்கிற அந்த உண்மையான விஷயங்கள் எல்லாமே வரிசையாக ஒரு வரி ஒரு எழுத்து விடாமல் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி இருந்தவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் அவங்களுடைய கடமைகளை முடித்து அவங்களுடைய உடலை விட்டு வெளியேறி அடுத்த கடமைகள், அடுத்த பரிமாண வளர்ச்சி, அடுத்த அவங்களுடைய டிராவல் போயிடுது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உயிரை வந்து ஜீவ சமாதியாக விட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி இந்த இருளுக்குள் தியானம் பயணம் அப்படின்றது வந்து மகா பயணம். அந்த தியானத்தினுடைய அற்புத ஆற்றல் எப்படி கிடைக்குன்னா, வெளியே வரக்கூடிய அந்த அந்த ஒரு நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, இல்லை விலங்குகள், இது எதுவாக இருந்தாலும் சரி, நான் ஒரு டைம் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு டீப் ஸ்லீப்பிங்கில் ஒரு 2-3 கிளாக் ஆகுது. ஆத்மாவானது தன்னுடைய உடலை விட்டு டிராவலிங் நடக்குது. அதாவது ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்ற மாதிரி ஒரு டிராவலிங் நடக்குது. அந்த டிராவலில் நம்ம எல்லா பொருளையும் பார்ப்பது முதல் படிப்பது வரை தொடுவது முதல் எல்லாமே நம்மளால் ரியாலிட்டியாகவே உணர முடியும். அது வந்து ஒரு சிலர் வந்து அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போகிறதுக்கு நான் ஏற்கனவே என்னுடைய முந்தைய பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் நான் உள்ளே போட்டிருப்பேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வெளியே வந்து வேற்று உலகத்துக்கு பயணித்து அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஞானங்களை நம்முடைய உயிர் ஜீவனானது பரிமாண வளர்ச்சியை அடைந்து சில ஞானங்களை கற்றுக்கிட்டு வரும். வெளியே போயிட்டு ட்ராவல் ஆகிட்டு அந்த வெளியே பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு விசித்திரமான உலகமாக இருக்கும். உலகம்னா எப்படின்னா அங்கே பார்க்கக்கூடிய மலைகள், அருவி, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள், பழங்கற்கால கட்டிடங்கள், கோவில்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி விசித்திரமாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய நபர்களும் மொழிகளும் கூட வித்தியாசமாக இருக்கும். அவங்க உடுத்திருக்க ஆடை முதல் கூட நாம் வந்து ரிமோட் வீவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்த இடத்துலேருந்தே நம்முடைய உடல் பாடி அந்த ஆன்மாவானது பல இடத்துக்கு ட்ராவல் பண்ணி சில ஞானங்களை கற்றுணரும். ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஒரு வாய்ஸை நம்ம கேட்குறோன்னா அது எப்படி கேட்டாலும் சரி, நாம் வந்து மொபைல்லையோ இல்லை வந்து வேற எங்கேயாவது நம்ம முன்னாடி வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு நபரோ அவனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிறவியுடைய ஏதோ ஒரு விதமான கனெக்டிவிட்டி இருக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, இல்லை ஒரு இடத்த பார்க்கணும்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்றது நம்மளுடைய மைண்டுக்கு வரும். அதெல்லாம் எப்படின்னா ஜீவகாந்த அந்த உயிர் ஜீவகாந்தத்தோட பதிந்த பதிவுகள், அதெல்லாம் பூர்வ ஜென்ம பதிவுகள், அண்டவெளி கல்வெட்டுகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய அந்த இருளுக்குள்ளே இருக்கக்கூடிய தியானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்கும். தியானம் செய்யும் போது நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றல் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் எண்ணங்கள் அற்ற நிலையில். உறங்கிக்கிட்டு இருக்கும்போதும் ஒரு மனிதன் ரெஸ்ட் எடுத்தாதான் கண்டிப்பாக அவனுக்கான எனர்ஜியை வந்து ரீசர்க்குலேஷன் ஆகும். இல்லை கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டினியூஸாக அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்காமல் ஸ்லீப்பிங் இல்லாமல் அவங்க வந்து அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டே இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாடி வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூத உடல் அவங்களுக்கு உண்டான அந்த ரெஸ்ட்டை வந்து தானாகவே எடுக்க ஆரம்பிக்கும். எப்படின்னா அவங்க ஸ்லீப்பிங் மோடுக்கு தள்ளி விட்டுரும். அந்த மாதிரி ஆக அந்த இருளுக்குள் இருக்கிற அந்த ஆற்றல் எப்படி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் உணர்ந்தது என்னுடைய அனுபவ வயலை என் ஆசிரியர் குரு வந்து எனக்கு உணர்த்தியது அகக்கண் விழித்து தன்னுடைய ஆற்றலை அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். தன்னுடைய உடலை கவனிச்சுட்டே இருக்கும். ஆன்மா வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்த அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ட்ராவல் ஆகுதுன்றதை நம்மளால் உணர முடியும். நம்முடைய உடலை நம்மளே திரும்பி கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயங்களும் வந்து கூட அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸில் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது டீப் ஸ்லீப்பிங்கில் இருக்கும்போது அந்த ஆன்மாவானது என்னப்பா நடக்கும்னா வெளியே வரக்கூடிய விஷயங்களை சுவர் எது நமக்கு தடுப்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த கதவு சுவர் இதெல்லாமே இருந்தாலுமே கூட இதை கடந்து நம்மளால் வந்து இருந்த இடத்துலேருந்தே சில விஷயங்களை பார்க்க முடியும், உணர முடியும். அந்த மாதிரி ஞான திருஷ்டியை பயன்படுத்தியிருக்காங்க முன்னோர்கள். தியானத்தின் அற்புதமான ஆற்றல்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எங்கே கிரியேட் ஆகும்னா பாடியில் வந்து கூசிங் பம்ப்ஸ் மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உச்சந்தலையில்
ஒரு சின்ன ஒரு முடி, அந்த முடியுடைய அந்த எவ்வளோ மைக்ரான் லெவலில் இருக்கும்ன்றது உங்களுக்கு அந்த ஒரு முடியை எடுத்து பார்த்தா தெரியும். அந்த முடி வழி இருக்கக்கூடிய அந்த கேப் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எனர்ஜி ஆகப்பட்டது உச்சந்தலையிலேருந்து கிரியேட் ஆகி சர்க்கிள் ஒரு கிரியேட் ஆகி இமேஜ் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிரியேட் ஆகி அப்படியே நேராக நம்ம முதுகு தண்டு வழியாக தலை உச்சியிலிருந்து ஆக்ஞை, தூரியம், ஆக்ஞை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக 7 விதமான சக்கரங்களில் பயணித்து முதுகு தண்டு வந்து மூலாதாரம் மாதிரி வந்து புத்துணர்ச்சி அடைய வைக்கும். அணுக்களை வந்து உயிர்ப்பிக்க வைக்கும். அணுக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டுடைய அந்த ரத்த அணுக்கள் எல்லாம் மறுபடியும் அதிகமான புத்துணர்ச்சியாக வரும். இரட்டிப்பு 3 மடங்கான புத்துணர்ச்சியை வந்து அடைய ஆரம்பிக்கும். ஃபேஸ் வந்து தேஜஸ் உருவாகும். எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல ரொம்ப அதிகமாக மின்காந்த ஆற்றல் அதிகரிக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும். மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை, அதாவது எதை பற்றியுமே கன்ஃபியூஷனாக பற்றி நம்ம நினைக்காம ஒரு ஃப்ரீ மைண்டாக ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கிறத நம்மளால் உணர முடியும். அந்த எனர்ஜி இறங்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எர்த்து மாதிரி ரொம்ப அந்த அதனுடைய ஃபீலை வந்து தியானம் பண்ண தான் நம்மளால் உணர முடியும். ஆக்ஞை அப்படின்ற ஒரு சக்கரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சுழற்சி ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அங்கே சுழற்சி ஏற்பட்டு மற்ற பல விதமான சக்கரங்கள் 7 விதமான சக்கரங்களை தாண்டி ஒன்று உடல் நம்மளுக்கெல்லாம் வந்து சென்சார் மாதிரி எல்லா முடி துவாரங்கள் வழியாக அதுவும் எல்லாம் சின்ன சின்ன சக்கரங்கள் தான். அது எல்லாம் வந்து அந்த ஆக்டிவேட் இருக்கிறதுனால தான் அந்த அணுக்கள் ரத்த அணுக்கள் வந்து சக்கரங்கள் ஆக்டிவேட்டில் இருக்கிறதுனால தான் தொட்டாலையும் பின்னாடி இருந்து தொட்டாலையும் நம்முடைய அந்த உணர்வு வந்து சென்ஸ் வந்து எடுத்து மூளைக்கு அந்த உணர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கொசு கடிக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை யாரும் தொடுறாங்கனாலும் சரி, வேறு ஏதாவது நடக்க போகுது அப்படின்னாலும் சரி, நமக்குள்ள ஒரு விதமான ஒரு மைண்டு உள் மன ஆற்றல், அந்த பிரபஞ்ச ஆற்றலுடைய எண்ணங்கள் உதிக்க ஆரம்பிக்கும். சம்திங் நாங்கள் நடக்க போகுது அப்படின்றது வந்து முன்னாடி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் நினச்சேன் நடந்துச்சு அப்படின்னு சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி தான் நடக்கும் நான் அப்பயே நினச்சேன், ஆனால் அதே தான் நடந்திருக்கு அப்படின்றது மாதிரி நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து அனுபவமாக கூட உங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி பிரபஞ்சத்துடைய ஆற்றல் வந்து அமைதியாக நம்ம தியானம் பண்ண பயிற்சி எடுக்க அகக்கண் தியானம் இருளின் ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உறிஞ்சி இழுத்து நம்மளுக்கான ஆற்றலை நம்முடைய பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் நம்முடைய உயிர் ஜீவன் வந்து எடுத்துக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த ஒரு கிரியா யோகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். தியானத்தினுடைய அற்புதங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம் நம்ம. அப்படி இருக்கும்போது எல்லாமே ஒரு கிளாக் வைஸில் நம்முடைய ஜீவானு சுருண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றது வந்து நம்மளால் வந்து உணர முடியும். தியானம் பண்ண அந்த பல்ஸ் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறவங்களுக்கு அந்த மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆக அந்த பல்ஸ் ரேட்டிங் அப்படின்றது வந்து நம்முடைய நாடி துடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் வர ஆரம்பிக்கும். தியானம் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாடி துடிப்பு ஒரு சிலர் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நார்மலாக இருக்கிறத விட இன்னும் வந்து ஒரு லோ ஃப்ரீக்வன்சி வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். என்னை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நாடி துடிப்பு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது என்ன இவ்வளோ ரொம்ப லோவாக இருக்குது நாடி துடிப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமான நார்மலான உணவு சாப்பிட்றது தான், எல்லாமே நார்மலான விஷயங்கள் தான். ஆனால் இருந்தாலும் ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தியானத்துடைய ஆற்றல் அந்த மாதிரி உடலவே வந்து ரெஸ்ட் நிலைக்கு கொண்டு போக முடியும். அந்தளவுக்கு ஹார்ட் பீட்டவே குறைக்கவும் முடியும், ஹார்ட் பீட்டவே ஏற்றவும் முடியும். அந்த மாதிரி தியானத்தினுடைய மூச்சு பயிற்சிகள் இருக்குது. எப்பயும் மூச்சு பயிற்சிகள் சீரான மூச்சு பயிற்சிகள் இருக்கிறது நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஒரு சிறப்பை கொடுக்கும். அந்த மாதிரி இருளுக்குள் கிடைக்கக்கூடிய அந்த நிலை வந்து ரொம்ப அற்புதமான நிலை அப்படின்னு நான் சொல்ல வரேன் இந்த பதிவில். இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப டீப் ஸ்லீப்பிங்காக தூங்கி ஒரு எழும்போது நம்மளுக்குடைய நல்ல ஃப்ரெஷ்னஸ் எனர்ஜி எல்லாமே நமக்கு வந்து இருளுக்குள்ளேருந்து தான் கிடைக்குது. அந்த இருளுக்குள்ளே கிடைக்கக்கூடிய இந்த ஆற்றலை இந்த உயிர் ஜீவானும் நம்மளுக்கு எடுத்து பாடி ஃபுல்லாக உடல் முழுதும் சப்ளை பண்ணிவிடும் இரத்த அணுக்கள் மூலமாக. அந்த மாதிரி அந்த பிரபஞ்ச ஆற்றல், அந்த பிரபஞ்சத்துடைய சக்தி எனர்ஜியை நம்ம உடல் வந்து கை கால்கள் கண்கள் இது எல்லாமே இழுக்கக்கூடிய சக்தி உண்டு. உச்சந்தலை இது எல்லாமே இழுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலிங் இல்லை வந்து டச் ஹீலிங், டிஸ்டன்ஸ் ஹீலிங், ரெய்கி இந்த மாதிரிலாம் வந்து பயன்படுத்தி சில விதமான ஒரு ரெக்யூர் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹிப்னாட்டிசம் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வராங்க.
இந்த கிரியா யோகத்தினுடைய அருமையான ஒரு ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய ஜீவ உயிரை வந்து அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு கொண்டு போகிறது தான். கொண்டு போயிட்டு இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்தோட பிரபஞ்சமாக எங்கிருந்து எழுக்குள்ள வந்ததோ அந்த உயிர் ஜீவனம் அங்கேயே டிசப்பியர் ஆகிறது, எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போகிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்முடைய உடல், எண்ணங்கள், உலக மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய சில விதமான மாயைகளை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உயிர் வந்து எங்கிருந்து வந்து அங்கே போக விடாத அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும், கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்கோம், விடாமல் வெளியே. அதையும் தாண்டி தியானத்தின் மூலமாக, பயிற்சியின் மூலமாக நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்தவுடன் அது நம்ம வந்து எங்கிருந்து வந்தோமோ அந்த நிலையை வந்து நமக்கு அடிக்கடி உணர்த்திக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி, இந்த ஆற்றல் தியானத்து மூலிமா நம்ம செய்யும்போது நம்மளுக்கு எவ்வளோ வந்து அந்த எனர்ஜி கிடைக்குது அப்படின்றத நம்ம வந்து உணர முடியுது. இதை தொடர்ந்து மீண்டும் அடுத்த பதிவுகள் கிரியா யோகம் உனக்குள்ள ஒரு பயணம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குரு பாதகாய நம.